இன்னைக்கு சமையல் வந்து பரங்கிக்காய் வத்த குழம்பு, ஆமாம், சேனைக்கிழங்கு கூட்டு, வாழைத்தண்டு பொடுத்துவல் இல்லையா? ஆமாம், வாழைத்தண்டு பொடுத்துவல். ஸோ சேனைக்கிழங்குல வந்து புளிக்கு பதிலாக தக்காளி சேர்த்து கூட்டு, வாழைத்தண்டில் தேங்காய் போட்டு பொடுத்துவல். ஓகே, இன்னைக்கு சமையல் வந்து ரொம்ப சாதாரண நம்ம டெய்லி பண்ணுற சமையல் தான். இருந்தாலும் வந்து புதுசாக கற்றுக்கிறோம்ல, அளவு கேட்கறதுனால சொல்கிறேன். நான் எப்பயுமே வத்த குழம்புன்றது சில பேர் காரக்குழம்புன்னுவா. அதுக்கு வந்து வெறும் நல்லெண்ணெய் தான் எப்பயுமே வைக்கணும், நல்லெண்ணெய். அது மாதிரி பொடி கூட 2 பொடி இருக்குது. சாம்பார் பொடி தனியாக இருக்குது, வத்த குழம்பு பொடி காரப்பொடி குழம்புக்கும் தனியாக இருக்குது. ஸோ அந்த காரப்பொடி ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் வந்து 3 டீஸ்பூன் அளவு கோபுரமாக ஒரு நல்ல ஒரு நெல்லிக்காய் அளவு, இந்த நெல்லிக்காய் அளவுக்கு புளி வச்சுருக்கேன். ஆமாம், இது வெள்ளிக்காய் அளவுக்கு புளி. அப்புறம் வந்து காய் வந்து என்ன வேணால் போட்டுக்கலாம், கத்திரிக்காய், வெண்டைக்காய், என்ன வேணால் போட்டுக்கலாம். இந்த பரங்கிக்காய் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும், இந்த பூசணிக்காய். அப்புறம் வந்து கடுகு, வெந்தயம். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன். அது நல்லெண்ணெயில் போட்டுட்டு அப்புறம் வெடிச்சதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை, இந்த காயும் போட்டு இதையும் போட்டு புளி கரைச்சி விடணும். ரொம்ப சிம்பிளான சமையல், ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ள பண்ணிடலாம் சமையலை. இங்கே வந்து பருப்பு வேக வச்சுருக்கேன், வந்து சேனைக்கிழங்கு போட்டு பருத்தல் பண்ணுறதுக்கு. சேனைக்கிழங்கு வந்து கூட்டு, ஆமாம், அதுக்கு வச்சுருக்கேன். எண்ணெயில் ஒரு போட்டிருக்கேன் இல்லையா, எண்ணெய் தாராளமாக 2-3 ஸ்பூன் விட்டுக்கலாம். அது ஆனால் இந்த காயும் போட்டு நல்லா இருக்கும்ல, எண்ணெய் ஜாஸ்தி தான் நல்லாயிருக்கும். அதுதான் இது போட்டுட்டு இப்படி வதக்கிட்டு புளியை கரைச்சி விட்டுருவேன். அந்த புளியிலேயே இது வெந்து அந்த குழம்பு பொடியும் வந்து வாசனையாக நல்லாயிருக்கும். ஓகே, இந்த பொடியில் வந்து இந்த குழம்பு பொடிக்கும் வத்த குழம்பு பொடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? சாம்பார் பொடியில் வந்து உளுத்தம்பருப்பு போட மாட்டோம். இதுக்கு வந்து உளுத்தம்பருப்பு போடுவோம். இந்த மாதிரி எல்லா பருப்பும் போடுவோம். இல்லை தோரம்பருப்பு, கடலப்பருப்பு, தனியா, இதெல்லாம் போடுறோம். மிளகு வந்து கொஞ்சம் போடுவோம். இதில் மெயினாக வந்து உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு தான் இதில் போடுவோம் அந்த வத்த குழம்பு பொடியில். சாம்பார் பொடியில் உளுத்தம்பருப்பு போடுறதில்ல. சாம்பார் பொடியில் கொஞ்சம் ஜீரகம் போடுவேன், இதில் போட மாட்டேன். இது வந்து காரக்குழம்பு வத்த குழம்பு பொடிக்கு இந்த இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஸோ வத்த குழம்பு பொடியில் வந்து உளுத்தம்பருப்பு, தனியாலாம் போடுவேன். ஆமாம், தனியா 2த்துக்குமே உண்டு. எது இல்லை அப்படின்னா வத்த குழம்பு பொடியில் வந்து உளுத்தம்பருப்பு இருக்குது, ப்ளஸ் ஜீரகம் இல்லை. அதுதான் டிஃப்ரென்ஸு. அப்படியா? நம்ம எல்லா பருப்பும் ஒரே அளவில் இருக்கும். போட்டிருக்கோம், நம்ம வத்த குழம்பு பொடி வந்து போட்டிருக்கோம். அதை பார்க்கலாம், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த காரக்குழம்புக்கு நல்லாயிருக்கும். உப்பு போட்டுட்டேன். அடுப்பு வந்து ஸ்லிம்மில் வச்சோம்னா அப்படியே கொதிச்சு அந்த வெந்துட்டு அது நல்லாயிருக்கும் அந்த குழம்பு. ஆட்டம் அப்படியே வெளில போயிருந்தீங்களா அந்த டயத்தில் போட்டுட்டேன். என்னென்ன பைத்தம்பருப்பு வெந்தோடனே பைத்தம்பருப்புலேயே இந்த சேனைக்கிழங்கு, தக்காளியும் போட்டுடணும். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு உப்பு போட்டு அந்த டயத்தில் போட்டுட்டு டக்குன்னு வெந்துடும். சேனைக்கிழங்கு பார்க்க தான் ரஃபாக இருக்கும். வழியை வைக்கும்போது அடுப்பில் வச்ச உடனே ஒரு 5 to 10 மினிட்ஸில் வெந்துடும். ஓகே, ஸோ இதில் வந்து தக்காளியும் பைத்தம்பருப்பும் கொஞ்சம் போட்டிருக்கேன். தக்காளி, பைத்தம்பருப்பு போட்டு சாம்பார் பொடி 1 ஸ்பூன், உப்பு போட்டிருக்கேன். ஆயிடுத்து இறக்கிடுவேன். இன்னும் என்ன பண்ண, இது வந்து இது பாருங்க, வத்த குழம்பும் ஆயிடுத்து. வத்த குழம்பு பாருங்களா, நல்லா இதிலே வெந்துடுத்து. இது பார்த்தா தெரியும், இப்படி கட் பண்ணி பார்க்கலாம். இது இறக்கிறேன். வத்தக்கம் மட்டும் இப்படி கொஞ்சம் எண்ணெய் விடும்போது ஒன்று வந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியா? ஆமாம், இண்டிகேஷனா? ஆமாம், ரெண்டுத்தையும் இறக்கிடுறேன்ப்பா. இந்த கூட்டுக்கு வந்து வெறும் கடுகு, உளுத்தம் பருப்பு போகிறோம். ஆனால் என்னென்னா தேங்காய் இருந்ததுனால கொஞ்சம் தேங்காய் சும்மா அப்படியே போட்டு இந்த சூட்டில் போட்டு இறக்கிடுவேன். அவ்வளோதான் ஆயிடுத்து. ஓகே, பொறுத்தளவுக்கும் தேங்காய் போடுறோம்ல? ஆமாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது அரைச்சி விட்டோன்னு நல்லாயிருக்கும். அதனால் மட்டும் ஆஃப் பண்ணிட்டேன். டேஸ்ட் நல்லா நார்மல் பொறுத்தல் தான். கடுகு போட்டுட்டு கொஞ்சோண்டு இது கடலப்பருப்பு, ஜீரகம், மிளகா அதையும் போட்டுட்டு இது வந்து இதில் கருத்து போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா மோர் ஜலத்தில் அப்படி போட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். இல்லை நாரெல்லாம் எடுத்துட்டோன்னா இதையும் போட்டு வதக்கிட்டு தேங்காய் போடுவேன். அவ்வளோ சிம்பிளாகிடும். போட்டுட்டு கொஞ்சம் ஜலம் தெளித்து வச்சிடலாம். மூடியில் வேண்டாம், அப்படியே ஆகிடும். வந்துடும். இது ஆயிடுச்சு. சரிதா? வந்துடுத்து போகிறோம். இந்த கொஞ்சம் ஜலம் இது அப்படியே வத்தட்டும். கொஞ்சம் தேங்காய் போட்டுரும், வெறும் தேங்காய் வேண்டாம் அப்படின்னா பைத்தம்பருப்பு கொஞ்சோண்டு ஊற வச்சுட்டு அதோடு சேர்த்து போடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். சப்போஸ் தேங்காய் யூஸ் பண்ணாதவா அப்படி பண்ணலாம். தேங்காய் அப்படியே சின்ன அப்படியே போட்டிருக்கேன். அப்படியே வதக்கலாம் வேண்டாம். வதக்கினா சும்மா அது போட்டுட்டு அந்த ஜலம் வத்துறது போட்டோம்னா போகும். இது தேங்காய் வேண்டாம்னா அதான் சொன்னேன், பைத்தம்பருப்பு போட்டு சொன்னேன். இதில் வந்து நறுக்கிறது தான் கரெக்டாக இது நார் இல்லாமல் நறுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பொறுத்தல் வந்து நூற்கோல் அந்த மாதிரி பொறுத்தல் மாதிரி நல்லாயிருக்கும். அது ஆமாம்.
நம்ம இந்த பருப்பு உசிலி இந்த மாலை பட்சம் காமிச்சோம் இல்லையா, பைத்தம்பருப்பை வறுத்துன்ட்டு பொடி போடுறது, இல்லை நம்ம துவரம்பருப்போ இல்லை கடலப்பருப்போ ஊற வச்சு பெருங்காயம் மிளகா போட்டு அரைச்சி பருப்பு உசிலி எல்லாமே இந்த காய் நல்லாயிருக்கும். கூட்டும் நல்லாயிருக்கும். இப்போ சேனக்கிழங்கு கூட்டு பண்ண மாதிரியே பைத்தம்பருப்பு தக்காளி இதையும் போட்டுட்டு வேக வச்சுட்டு கொஞ்சம் சாம்பார் பொடியும் போட்டு ஒரு தேங்காய் எண்ணெய் தாளிச்சு கொட்டலாம். வேணும்னா தேங்காயும் வறுத்து போடலாம். இது எப்படி வேணால் பண்ணலாம். ரொம்ப நல்லது இல்லை? ஆமாம். வாழைத்தண்டு அடுத்த சமையல் 1/2 hour தான் ஆகும். வத்த குழம்பு. ஆமாம், பரங்கிக்காய் வத்த குழம்பு, வாழைத்தண்டு பொறுத்தல், சேனக்கிழங்கு கூட்டு. சூப்பர், அருமையான ஆரோக்கியமான சமையல். ஓகே, தேங்க்யூ. புகழ் குறைச்சிடலாம். நிஜம், அது ஹெல்தி டிஷ்.